வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் மகா மார்க்கெட் இன்சைட் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிசிஆர் டேட்டா. ஸோ இந்த பிசிஆர் டேட்டா வந்து ஆப்ஷன் ட்ரேடருக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டேட்டா, ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், ப்ரொஃபஷனல் ட்ரேடர் எல்லாம் யூஸ் பண்ணுறது இந்த பிசிஆர் டேட்டா தான். இதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுறதுக்காக. மார்க்கெட் வந்து இப்போ எந்த மூடில் இருக்குது, அதாவது மார்க்கெட் புல்லிஸில் இருக்கா, பேரிஷில் இருக்கா, இல்லை நியூட்ரல் சென்டிமெண்ட்டில் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம பிசிஆர் டேட்டா வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பிசிஆர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கும். பிசிஆர்னா புட் கால் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க, இதனுடைய ஃபுல் ஃபார்ம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஃபார்முலா பார்க்கணும் அப்படின்னா சிம்பிளாக பார்த்தீங்கன்னா பிசிஆர்னா டோட்டல் புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அதாவது புட்டோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து டிவைடட் பை டோட்டல் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அதாவது புட்டோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இதை வந்து நீங்கள் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிசிஆர் டேட்டா வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ புட்டோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 12 lakh அப்படின்னு வச்சுங்க, காலோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 lakh அப்படின்னு வச்சுங்க. ஸோ இது ரெண்டும் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 1.2 கிடைக்குது, ஓகேங்களா? ஸோ 1.2ன்றது ஒரு இதனுடைய பிசிஆர் டேட்டா. ஸோ நம்ம வந்து இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி எப்படி மார்க்கெட் சென்டிமெண்ட்டை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிசிஆர் டேட்டா வந்து பிலோ 0.5ல் இருந்துச்சுன்னா ஹைலி பியரிஷ், எல்லாம் வந்து ஓவர் சோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக பேரியர்ஸில் இருக்குது. அங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஏன் அப்படின்னா பிலோ 5 கீழே போயிடுச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக பேரியர்ஸ் ஆயிடுச்சு. அங்கேருந்து ஒரு சின்ன சான்ஸ் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு கிடைச்சாலும் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மேலே பக்கம் போகிறதுக்கு இது, ஓகேங்களா? ஸோ 0.5லேருந்து 0.7 வரைக்கும் இருந்தால் பியரிஷ் மூமெண்டம், அதாவது அங்கேருந்து இப்போ வந்து பியரிஷ் மூமெண்டம் நடந்துட்டு இருக்கு. இதில் வந்து கால் ஸ்டடி எந்த ஒரு ஃபோக்கஸும் நீங்கள் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 0.7லேருந்து 1 பாயிண்டில் இருக்கும்போது நியூட்ரல், மார்க்கெட் வந்து பேரிஷ்லும் இல்லை புல்லிஷ்லையும் இல்லை, மார்க்கெட் நியூட்ரலாக இருக்குது. நீங்கள் எந்த சைடு போனாலும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்காது, ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 1லேருந்து 1.3ல் இருக்கும்போது புல்லிஷ் மூமெண்டம். நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து ஒரு கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். கால் சைடில் ஒரு டிப்பு கிடைக்கும் போது நீங்கள் பையிங்கை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக தேடலாம், ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1.3லேருந்து 1.6 அப்படின்றது ஸ்ட்ராங்லி புல்லிஷ், ஓகேங்களா? 1.3லேருந்து 1.6 வரைக்கும் ஸ்ட்ராங்லி புல்லிஷ். ஆல்ரெடி பொசிஷன் மேக் பண்ணி வச்சிருந்தா பாசிட்டிவாக ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு உங்களுடைய பொசிஷனை ஹோல்டு பண்ணலாம், ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அபவ் 1.6 அப்படின்னு மேலே போயிடுச்சு அப்படின்னா அது ஓவர் பாட் ஜோன் ஆகிடும். ஐ மீன் அங்கேருந்து மார்க்கெட்டு எப்போ வேணாலும் ட்ரெண்டு ரிவர்சல் ஆகலாம். அப்போ வந்து நீங்கள் இமீடியட்டாக இந்த 1.6 போகும்போது உங்களுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலாம். ஃபர்தராக வந்து கால் சைடு என்ட்ரியை வந்து அவாய்ட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு இண்டிகேட்டர். ஜஸ்ட் இந்த ஒரு பிசிஆர் டேட்டா மட்டும் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. மற்ற பேராமீட்டர்ஸையும் வந்து ஆட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு நல்ல சான்ஸ் கிடைக்குது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு நல்ல டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ நண்பர்களே.